பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க இந்த காலையில் உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையை வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். பிரைஸ் காட். என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, யாரும் அருகில் இல்லை, யாரும் துணை செய்ய உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆமேன். ஜலப்பிரவாகம் முங்கி போடுது. இனி இதிலிருந்து எப்படி எழும்புவேன்? இந்த வேதனை சோதனை இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? தப்பி பிழைக்க வழியுண்டா என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? யாரும் உதவியற்ற நிலையில்தான் தேவனை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு, தேவனை உண்மையாய் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கும் போது உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் சொல்லுறான், ஜலப்பிரவாகத்திலிருந்து என் கையை பிடித்து அவர் என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீர் அமிழ்ந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல, நீ மூழ்கி போவது தேவனுடைய திட்டமும் அல்ல. உன்னை தூக்கி விடுகிற தேவன், நீ விசாரிக்கிற கர்த்தர், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன் அவர். இந்த காலைவேளையில் ஆண்டவரை நோக்கி பார், நம்பிக்கையோடு. என்ன சூழ்நிலையிலும் என்னை காக்கிற ஒரு தேவன் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த அறிக்கையிடு, விசுவாசத்தில் உறுதிப்படு. ஜலப்பிரவாகம் போல சோதனை வந்தாலும் அதிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு இயேசு உண்டு. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ யார் இந்த நாளிலும் எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், ஆமேன், யாரிடத்திலும் சொல்லவும் முடியவில்லை, என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டு ஜலத்தில் முங்கி போகிறது போல இனி தப்பி பிழைப்ப வழியே இல்லையா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற ஜனம் உண்டு. அப்பா, ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஜலப்பிரவாகம் போல சோதனை வந்தாலும் அதிலிருந்து தூக்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு, அதிலிருந்து தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று நாட்களில் அறிந்து கொள்ள நம்பிக்கையோடுமே நோக்கி பார்க்க தேவனை இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜலப்பிரவாகம் போல சோதனை வந்தாலும் அதிலிருந்து தூக்கி தப்புவிக்க ஒரு ஆண்டவர் உண்டு. ஆமேன். அவர் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே. God bless you. Praise the Lord.